விஸ்வடாக் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அறத்திற்கே அன்புசால் என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அறத்திற்கே அன்புசால் என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை. அதாவது, பிறரிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்கின்றவர்கள் அறத்துடன் மட்டும்தான் சார்ந்து வாழ்வார்கள் என்று அறியாதவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வீரமாக வாழ்வதற்கும் அந்த அன்புதான் காரணம். அவர்கள் வீரமாக வாழ்வதற்கும் அந்த அன்புதான் காரணம். அறத்திற்கே அன்புசார் அப்படின்னா என்ன? அறத்துடன் மட்டும்தான் அன்பு சார்ந்தவர்கள் வாழ்வார்கள் என்ப அப்படி என்று கூறுகின்றவர்கள் அறியார் என்றால் அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், அறியாதவர்கள். மரம் என்றால் வீரம். மரத்திற்கும் அந்த வீரத்திற்கும் அத்தே அப்படின்னா என்ன? அன்பு. அந்த அன்புதான் துணை. பிறரிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்கின்றவர்கள் அறத்துடன் மட்டும்தான் வாழ்வார்கள் என்று அறியாதவர்கள் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் வீரத்துடன் வாழ்வதற்கும் அன்புதான் காரணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, சரி, இப்ப வீரம்னா என்ன? வீரம்னா என்ன? ரோட்ல நடந்து போறவங்கள வீணடி வம்பு சண்டை வாங்குறது, இல்லை அவர் அப்பாவியை போட்டு அடிக்கிறது, இல்லை தான் பெரியவன் சொல்லிட்டு தன்னை விட வலிமையற்றவர்களிடத்தில் வம்பு காட்டுவது, இது வீரமா? இது வீரம் அல்ல. வீரம் என்பது நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் ஆகியவற்றின் அடிப்படையில் நடப்பது மட்டும்தான் வீரம். அவன்தான் வீரன். சரி, வீரம் என்பது ஆணிடம் மட்டும்தான் இருக்குமா? பெண்ணிற்கு இல்லையா? இருபாலருக்கும் உண்டு. ஆண் பெண் இருவருக்குமே வீரம் உண்டு. சிலப்பதிகாரத்திலே கோவலனும் கண்ணகியும் திருமணம் முடிக்கின்றனர். சிறிது நாட்களில் மாதவியின் மேல் உள்ள ஆசையினால் கோவலன் மாதவியிடம் செல்கின்றான். அவனிடத்தில் உள்ள செல்வத்தை எல்லாம் இழக்கின்றான். வறுமை நிலையில் திரும்பவும் கண்ணகியை நாடி வருகின்றான். வந்தவுடன், சரி, நாம் மதுரையில் சென்று பொருள் ஈட்டலாமே, மதுரைக்கு சென்று நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் மதுரை நோக்கி போகிறாங்க. போகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பாண்டிய மன்னனுடைய அரசவையில் ராணியினுடைய சிலம்பு, கார் சிலம்பு ஒன்று, கால்களில் அணியக்கூடிய சிலம்பு ஒன்று காணாமல் போய்விட்டது. சிலம்பை திருடியவன் யார்? பொற்கொள்ளன். அந்த சமயம்தான் கோவலன் சிலம்பு என்று விற்கின்றான். அதாவது சிலம்பு வெற்று வரக்கூடிய பணத்திலாவது ஏதாவது வியாபாரம் செய்யலாமே என்ற எண்ணத்தில் செல்கின்றான் கோவலன். நயவஞ்சகனாகிய பொற்கொள்ளன் அரசரிடம் என்ன சொல்றான்னா, அரசே, நீங்கள் ஒரு காட் சிலம்பு காணான்னு நம்ம தேடுறோம் இல்லையா, அந்த சிலம்பு ஒருத்தர் விற்கிறான் அப்படின்னு அரசர்கிட்ட போய் சொல்றான். அரசர் என்ன பண்றாரு? அவனை இழுத்துவான்றார். எழுத்து என்ன பண்ணுறாரு? எதுவுமே விசாரிக்காமல் என்ன பண்ணிடுறாரு? கார் சிலம்பை திருடியவன் இவன் குற்றவாளி என்று கருதி கோவலனுக்கு மரண தண்டனை விதிக்கின்றான். பாண்டியன் மரண தண்டனை தந்து விடுகின்றான். கோவலனும் இறந்து விடுகின்றான். செய்தி அறிகின்றாள் கண்ணகி. கேட்டு ஓடோடி வருகிறாள். அரசவையில் வருகிறார். வெகுண்ட தீ எழுந்த கோபத்துடன் வருகிறார். அதிகமான கோபத்துடன் வருகிறார். வந்த அரசவையில், அரசரே, தாங்கள் தவறு இழுத்து விட்டீர்கள். என்னுடைய கணவன் கல்வன் அல்ல, அவன் திருடன் அல்ல என்று தன் கையில் இருக்கும் இன்னொரு சிலம்பையும் எடுத்து அடித்து தரையில் அடித்து உடைக்கின்றால், அவளுடைய சிலம்பில் இருந்தது என்னவென்றால் மாணிக்கத்தினால் ஆன பற்கள், மாணிக்க பற்கள். யாரது? கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்த பற்கள். ஆனால் அரசவையில் காணாமல் திருடு போய்விட்டது முத்துக்களால் பற்கள். அப்போ அடித்து உடைத்தது மாணிக்க கற்கள் சிதறி ஓடுகின்றன. அரசன் துன்பப்படுகின்றான்.
அப்படி அரசனே தவறு செய்தாலும் அதை எதிர்த்து கேட்கின்ற துணிவு மிக்கது தான் வீரம். அதுதான் சொல்ற, வீரம் என்பது நீதி. அப்ப கண்ணகி கேட்டது என்ன? நீதி. சரி, அப்ப பாண்டிய மன்னன் குற்றவாளியா? பாண்டிய மன்னன் அங்கே குற்றவாளி அல்ல. பாண்டிய மன்னனை மதியிழக்க செய்த அந்த பொற்கொள்ளன் தான் குற்றவாளி. ஆனால் அரசன் என்பவன் எப்பயுமே என்ன பண்ணணும்? நீதியை விசாரித்து கொடுக்கணும். அவன் தான் அரசன். ஆனால் தான் நீதியிலிருந்து தவறியதற்காக யானே கல்வன் யானே அரசன், யானே அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லி விழுந்து இறந்து விடுகின்றான் பாண்டிய மன்னன். அரசியே இறந்துடுறான். அதாவது என்னவென்றால், அந்த நீதி கேட்டு அந்த வீரத்திற்கு அழகு கண்ணகி சேர்த்தாள் என்றால், நீதியை நாம் தவறாக இழைத்து விட்டோமே என்று தன் உயிரை விட்டு அந்த வீரத்திற்கு அழகு சேர்த்தான் மன்னன். அதையும் நாம் வீரமாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணகி கேட்டது வீரத்தில் அடங்கிய 4 ஒன்றாகிய நீதி. அந்த நீதியை நாம் தவறாக இழைத்து விட்டோமோ, தவறாக தந்து விட்டோமோ என்று வருந்தி தன் உயிரை மன்னன் மாய்த்து கொண்டான் அல்லவா? அதுதான் நியாயம், தர்மம். அதனால் வீரம் என்பது நீதி, நியாயம், தர்மம், நேர்மை ஆகியவற்றை அடங்கியதுதான் வீரம் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.